Good morning, students. Now we are going to Biozoology class, 6th chapter, respiration. Previous class we are discussing about mechanism of breathing to dead space. Now this class we are discussing about exchanges of gas, exchanges of gases. பாடம் 6 சுவாசம். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நாம் சுவாசம் நடைபெறும் முறை அதிலிருந்து பயனற்ற இடம் டெட் ஸ்பேஸ் என்பது வரை பார்த்தோம். இந்த வகுப்பில் வாயு பரிமாற்றம் என்பதை பார்ப்போம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், வாயு பரிமாற்றம். வாட் இஸ் meant by exchange of gases? The primary site for the exchange of gases in the alveoli. The uptake of oxygen and release the carbon dioxide occur between the blood and the tissues by their simple diffusion. So that is called as the exchange of gases. Exchange of gases. This is very important for the 2 mark question. அதாவது வாயு பரிமாற்றம் என்றால் என்ன? காற்று நுண்ணறைகளே வாயு பரிமாற்றத்திற்கான முதன்மை சுவாச பரப்பாகும். திசுக்களுக்கும் இரத்தத்திற்கும் இடையே ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியன எளிய விரவல் முறையில் மூலம் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. எளிய விரவல் முறை மூலம் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. இது வாயு பரிமாற்றம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார் த 2 mark question. In this the functions is the derived by the partial pressure of gradient of oxygen and carbon dioxide. In this the process is the functioning with the help of derived by partial pressure gradient of oxygen and carbon dioxide. Oxygen and carbon dioxide. இந்த வாயு பரிமாற்றம் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றின் பகுதி அழுத்த வேறுபாட்டு காரணமாகிறது. இந்த வாயு பரிமாற்றத்திற்கு ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றின் பகுதி அழுத்த வேறுபாடு காரணமாகிறது. In the gas exchanges is the more responsible derived by the partial pressure gradient of oxygen and carbon dioxide. Oxygen and carbon dioxide. The partial pressure is the pressure that contribute by this an individual gas in a mixture of gases. Mixture of gases. காற்றில் பல வாயுக்கள் கலந்துள்ளன. ஆனால் ஒவ்வொரு வாயுவும் தனிப்பட்ட அளவில் கொடுக்கும் அழுத்தமே அவ்வாயுவின் பகுதி அழுத்தம் எனப்படுகிறது. அவ்வாயுவின் பகுதி அழுத்தம். The partial pressure is an pressure contributed by the individual gases. Individual gases. ஒவ்வொரு வாயுவும் தனிப்பட்ட அளவில் கொடுக்கும் அழுத்தமே அவ்வாயுவின் பகுதி அழுத்தம் எனப்படுகிறது. காற்றில் பல வாயுக்கள் கலந்துள்ளன. மிக்சர் ஆஃப் த கேசஸ். ஆனால் ஒவ்வொரு வாயுவும் தனிப்பட்ட அளவில் கொடுக்கும் அழுத்தமே அவ்வாயுவின் பகுதி அழுத்தம் எனப்படுகிறது. The partial pressure is the pressure contributed by an individual gas in a mixture of gas. The mixture of gases. It is represented as the partial oxygen for oxygen and a partial PCO2, partial carbon dioxide for the carbon dioxide. It is the represented. PCO2 means partial oxygen for the oxygen. PCO2 means partial carbon dioxide for the carbon dioxide. அதாவது இவற்றில் ஆக்சிஜன் பகுதி அழுத்தம் PCO2 என்றும் கார்பன் டை ஆக்சைடுடைய பகுதி அழுத்தம் PCO2 என்றும் குறிக்கப்படுகிறது. P means a partial pressure. Partial pressure. P na partial pressure. பகுதி அழுத்தம் எனப்படுகிறது. Due to the pressure gradient, the oxygen from the alveoli enter to the blood in the reach the tissues. இதன் மூலம் பகுதி அழுத்த வேறுபாட்டினால் காற்று நுண்ணறைகளில் உள்ள ஆக்சிஜன் இரத்தத்திற்குள் சென்று பின் திசுக்களை அடைகிறது. பிறகு திசுக்களை அடைகிறது. A same way the carbon dioxide enter to the CO2. The carbon dioxide enter into the blood from the tissues and reach the alveoli for the elimination. அதே போன்று
கார்பன் டை ஆக்சைடு திசுக்களிலிருந்து வெளியேற்றப்படுவதற்காக இரத்தத்தின் ஊடாக காற்று நுண்ணறைகளை அடைகிறது. திசுக்களில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு அதே போன்று கார்பன் டை ஆக்சைடு திசுக்களிலிருந்து வெளியேற்றப்படுவதற்காக இரத்தத்தின் ஊடாக காற்று நுண்ணறைகளை அடைகிறது, பின்பு வெளியேற்றப்படுகிறது. As the solubility carbon dioxide is the 20 to 25 times the higher than the oxygen. This is the important for the 1 mark question. அதாவது திசுக்களில் கார்பன் டை ஆக்சைடுடைய கரைதிறன் ஆக்சிஜனை விட 20 to 25 மடங்கு அதிகம் என்பதால் கார்பன் டை ஆக்சைடுடைய பகுதி அழுத்தம் ஆக்சிஜனை விட அதிகமாகவே இருக்கும். This is the important for the 1 mark question. As the solubility na கரைதிறன், as the solubility of the CO2 is 20 to 25% time higher than that oxygen, the partial pressure of the carbon dioxide is the much higher than that of oxygen. This is the important for this. அதாவது திசுக்களில் கார்பன் டை ஆக்சைடின் கரைதிறன் ஆக்சிஜனை விட 20 to 25 மடங்கு அதிகம் என்பதால் கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தம் ஆக்சிஜனை விட அதிகமாகவே இருக்கும். This is the important for this. Now come to this diagram. This is the diagrammatic positions of exchange of gas at the alveoli and the tissues with the blood and transport of oxygen and carbon dioxide. The exchange of gases at the alveolus and the tissues with the blood and transport of oxygen and carbon dioxide. காற்று நுண்ணறை மற்றும் திசுக்களின் இடையே இரத்தத்தின் வழியே ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம். This is the inspiration. உள்ளிழுக்கப்பட்ட காற்று PO2 a partial pressure oxygen is equal to 159 mmHg 159 millimeter mercury. Hg na mercury பாதரசம். And the PCO2 is equal to 0.3 mmHg 0.3 mmHg. அதாவது இதில் கார்பன் டை ஆக்சைடு பகுதி அழுத்தம் 0.3 mmHg is the enter from the atmosphere. அதாவது வளிமண்டலத்திலிருந்து எங்க அல்வியோலார் ஏர் காற்று பைக்கு காற்று நுண்ணறைக்கு செல்கிறது. அப்போ காற்று நுண்ணறையில் பார்த்தீங்கன்னா அல்வியோலார் ஏர் the PO2 is equal to 104 mmHg, PCO2 is equal to 40 mmHg. அது ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் 104 mmHg, கார்பன் டை ஆக்சைடு பகுதி அழுத்தம் 40 mmHg. எங்க காற்று நுண்ணறை alveolar air. Then after that is the enter to this the blood vessels, pulmonary artery. The after that is the enter to this the pulmonary vein, oxygen. அப்ப the gas exchange in this the alveolus, காற்று நுண்ணறையில் வந்து வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது. ஆஃப்டர் தட் த ஆக்சிஜன் இஸ் த என்டர் டு த பல்மனரி வெயின். அதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னா பல்மனரி வெயினுக்கு உள்ளே போகுது. தென் திஸ் த ஆக்சிஜன் இஸ் த என்டர் டு த பல்மனரி வெயின். இன் திஸ் த பல்மனரி வெயின் ஹேவிங் திஸ் த பார்சியல் ப்ரெஷர்னா கரைதிறன். அப்போ ஆக்சிஜனுடைய பார்சியல் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னா 95 mmHg கரைதிறன். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடோட பார்சியல் ப்ரெஷர் கரைதிறன் எவ்வளோ இருக்குதுன்னா 40 mmHg இந்த பல்மனரி வெயின் ஃப்ரம் த அல்வியோலார் ஏர். அதாவது காற்று நுண்ணுயிரிலிருந்து ஆஃப்டர் த எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வாயு பரிமாற்றத்திற்கு பிறகு காற்று நுண்ணறையிலிருந்து பல்மனரி வெயின் அதாவது நுரையீரல் சிறைக்கு வருது. அதில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் 95 mmHg,
கார்பன் டை ஆக்சைடோட பகுதி அழுத்தம் 40 mmHg. Then after that enter to the heart, left auricle, left ventricle, இடது auricle, இடது ventricleக்கு போகுது. Then enter to this the systemic artery, உடல் தமனிக்கு போகுது. அப்படி உடல் தமனிக்கு போன உடனே in this the partial pressure, அதுல பகுதி அழுத்தம் பார்த்தோம்னா PO2 95 mmHg, ஆக்சிஜனுடைய கரைதிறன் பார்சியல் பிரஷர் கரைதிறன் பார்த்தீங்கன்னா 95 mmHg. அதில் கார்பன் டை ஆக்சைடு பார்சியல் பிரஷர் கரைதிறன் எவ்வளோ இருக்குதுன்னா பகுதி அழுத்தம் 40 mmHg அப்படின்னு சொல்கிறோம். த ஆக்சிஜன் கேரிங் த ஆக்சிஜனேட்டட் பிளட். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக என்ன இருக்குது, கம்பேர் தட் திஸ் த கார்பன் டை ஆக்சைடு, த ஆக்சிஜன் ஹாவ் திஸ் த ஹை லெவல். ஸோ இட்ஸ் நாட் கேரிங் த ஆக்சிஜனேட்டட் பிளட். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வாயு பரிமாற்றத்திற்கு அப்புறம், காற்று நுண்ணறையில் வாயு பரிமாற்றத்திற்கு அப்புறம் கார்பன் டை ஆக்சைடை கம்பேர் பண்ணுறப்ப ஆக்சிஜனுடைய பார்சியல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டு. Then this the oxygenated blood is the finally entered to the tissues. அப்போ நுரையீரல், காற்று நுண்ணறையிலிருந்து ஹார்ட்டுக்கு இதயத்துக்கு வருது. பல்மனரி வெயின் நுரையீரல் சிறை வழியாக இங்கே இதயத்துக்கு வருது. தென் ஆஃப்டர் தட் ஹார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா திசுக்கு போகுது, உடலின் பல்வேறு பகுதிகளான திசுக்களுக்கு செல்கிறது. Then this the after that from the left ventricle is the carried by this the aorta, அதாவது மகாதமனியின் வழியாக பெருந்தமனியின் வழியாக உடலின் பல பாகங்களின் திசுக்களுக்கு செல்கிறது. Now this the tissues is the oxygen now enter to this the tissues. The tissues basically made up of cells. அப்போ திசுக்களிலிருந்து செல்களுக்கு செல்கிறது. Oxygen now is the enter inside of this the tissues, the finally enter to the cells. அப்போ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா திசுக்களின் மூலமாக செல்களுக்கு செல்கிறது. ஸோ இன் திஸ் த ரீஜன் த அனதர் ஒன் ஆஃப் த எக்ஸ்சேஞ்ச். அப்போ அந்த திசுக்களிலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வாயு பரிமாற்றம் நடக்கிறது. த PO2 have the 40 mmHg, PCO2 have the 45 mmHg. அப்போ இந்த திசுக்களில் ஆக்சிஜன் வந்து திசுக்களுக்கு போகுது. திசுக்களில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியேறி பிளட்டோட கலக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் as the exchanges of the gases. கேஸ் ஒன்லி கெட் த எக்ஸ்சேஞ்சஸ். வாயு மட்டும்தான் அங்கே பரிமாற்றம் நடக்குது. அப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் திசுக்கு போகுது, திசுவில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்திற்கு செல்கிறது. Then the excess of in this the place have the high level of the carbon dioxide. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா திசுக்களில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடோட பார்சியல் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஆக்சிஜனை விட கார்பன் டை ஆக்சைடோட பார்சியல் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இந்த 45 mmHg பகுதி அழுத்தம். Then this the carbon dioxide mixed to the blood, so it's known as the carbon dioxide blood. அப்போ அது வந்து கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்தோட கலந்துச்சுன்னா அது கார்பன் டை அசுத்த ரத்தம்னு சொல்கிறோம். Then the carried by this the veins, அது வந்து என்னது சிஸ்டமிக் வெயின்ஸ், அது உடலில் உள்ள சிரைகள் மூலமாக சேகரிக்கப்படுகிறது. இன் திஸ் த ரீஜியன் த பார்சியல் ஆக்சிஜன் PO2 have this the 40 mmHg, PCO2 have the 45 mmHg. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை விட கார்பன் டை ஆக்சைடுடைய பார்சியல் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் த டீஆக்சிஜனேட்டட் பிளட். அதனால் இது வந்து ப்ளூயிஷ் கலரில் கொடுத்துருக்காங்க. Then finally enter to this the heart. When this the upper posterior regions of the body means a superior vena cava. Upper part of the body means a superior vena cava. அதாவது இது கீழ் உடலின் உள்ள கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அசுத்த ரத்தத்தை எடுத்துகிட்டு வர்றது கீழ்பெருஞ்சிரை, உடலின் மேற்புறத்தில் உள்ள அசுத்த ரத்தத்தை எடுத்துகிட்டு வர்றது மேற்பெருஞ்சிரை. Then finally open to this the ரைட் ஆரிக்கிள், தென் த ரைட் வென்ட்ரிக்கிள், வலது ஆரிக்கிள் வலது வென்ட்ரிக்கிள்குள்ள அசுத்த ரத்தம் போகுது. தென் ஆஃப்டர் தட் இஸ் த கேரிட் பை த பல்மனரி ஆர்ட்ரி. அதுக்கப்புறம் அது எது மூலமாக எடுத்துகிட்டு பல்மனரி ஆர்ட்ரி நுரையீரல் தமனி வழியாக எடுத்துகிட்டு போகுது. ஸோ இன் திஸ் த ரீஜன் ஆல்சோ த பார்சியல் ப்ரெஷர் PO2
have the 40 mm Hg, PCO2 have the 40 mm Hg, 45 mm Hg. இதுலயும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை விட கார்பன் டை ஆக்சைடுடைய பகுதி அழுத்தம் அதிகமாக உள்ளது. ஸோ அதுதான் டீஆக்சிஜனேட்டட் பிளட். அதனால இதை அசுத்த ரத்தம்னு சொல்றோம். Then finally is the enter to this the alveolus of lungs. அப்ப நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று நுண்பைகளுக்கு செல்கிறது. In this the region also get this the gas exchange. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது, அதுக்கு பதிலாக ஆக்சிஜனை உள்ளே இழுத்துக்கும். உள்ள அங்கே வாயு பரிமாற்றம் நடக்குது. When the carbon dioxide is there come out from this the alveolar air, then finally is there sent out the expired air. அதுக்கப்புறம் இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா வெளியில் போகுது. கார்பன் டை ஆக்சைடு இஸ் த கம் அவுட் ஃப்ரம் த அல்வியோலார். அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு காற்று நுண்ணறைகளிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. எக்ஸ்பயர்டு ஏர். அப்போ ஆக்சிஜன் PO2 have the 120 mm Hg, PCO2 have the 27 mm Hg. இதுலேயும் பார்சியல் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 27 mm Hg. அப்போ இங்கே வந்து எதை கம்பேர் பண்ணோம்னா இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் கார்பன் டை ஆக்சைடை கம்பேர் பண்ணோம். அதே காற்று உள்ளே இழுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதனுடைய கார்பன் டை ஆக்சைடுடைய ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது? 0.3 mm Hg. அப்போ இங்கே கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்குது. அதே எக்ஸ்பயர்டு ஏர் காற்றை வெளியிடுறப்ப அதனுடைய கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு எவ்வளோ இருக்குதுன்னா பார்சியல் ப்ரெஷர் 27 mm Hg. அப்போ இன்ஸ்பிரேஷனை விட எக்ஸ்பயர்டு ஏரில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குது. ஸோ வி ஆர் எலிமினேட் த கார்பன் டை ஆக்சைடு மோர் அமௌண்ட் கம்பேர் தட் திஸ் த இன்ஸ்பிரேஷன். அப்போ காற்றை உள்ளிழுக்கும் கார்பன் டை ஆக்சைடு அளவை விட காற்றை வெளியிடும் போது கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். இது வாயு பரிமாற்றம் எனப்படுகிறது. வாயு பரிமாற்றம் எனப்படுகிறது. This is the tabular column of this. Respiratory gases, அதாவது சுவாச வாயுக்கள், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. அட்மாஸ்பரிக் ஏர் 159, வளிமண்டல காற்று. அட்மாஸ்பரிக் ஏர்னா வளிமண்டல காற்று 159 இருக்கு. இது ஆக்சிஜன். அதே கார்பன் டை ஆக்சைடு 0.3. அல்வியோலை காற்று நுண்ணறையில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் 104. அதே கார்பன் டை ஆக்சைடு 40 தான் இருக்குது காற்று நுண்ணறையில். அடுத்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 40. அசுத்த ரத்தத்தில் டீஆக்சிஜனேட்டட் பிளட்லேயும் ஆக்சிஜன் இருக்கும். எவ்வளோ இருக்குது? 40 இருக்குது. அதே கார்பன் டை ஆக்சைடு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டில் எவ்வளோ இருக்குன்னா 45 mm Hg. அதனால தான் அதை டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுன்னு சொல்கிறோம். சேம் வே ஆக்சிஜனேட்டட் பிளட்டு, அதாவது ஆக்சிஜன் உள்ள ரத்தம், தூய்மை ரத்தத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது? 95 இருக்குது. அதுலேயும் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஆனால் எவ்வளோ இருக்குது? 40 தான் இருக்குது. அப்போ கார்பன் டை ஆக்சைடை விட ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறனால தான் இதை ஆக்சிஜனேட்டட் பிளட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் டீஆக்சிஜனேட்டடில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை விட கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால இதை டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுன்னு சொல்கிறோம். அப்போ எது அதிகமாக இருக்கோ அதை வந்து அந்த பிளட்டுன்னு சொல்கிறோம். தென் திஸ் த டிஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஹாவ் திஸ் 40. அதே கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா 45 இருக்குது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் the partial pressure oxygen and carbon dioxide in mm Hg compared to this the gas in the atmosphere. இது ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு மில்லிமீட்டர் பாதரசத்தில் பகுதி அழுத்தம் மற்றும் வாயுமண்டல வாயுக்களுடன் ஒரு ஒப்பீடு ஆகும். கம்பேரிசன். The next we can go to respiratory pigments. Respiratory pigments. Respiratory pigments, hemoglobin, அதாவது சுவாச நிறமிகள். ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ்னா சுவாச நிறமிகள். ஹீமோகுளோபின். The hemoglobin belong to the class of conjugated protein. பொதுவாக ஹீமோகுளோபின் இணைவு புரத வகையை சார்ந்ததாகும். This is the important for the 1 mark question.
The hemoglobin belong to the class conjugated protein. Hemoglobin இணைவு புரத வகையை சார்ந்தது. The iron is contained in the pigment the portion. The heme constitute only the 40%, only 4%, and the rest of the colorless protein globin that belong to the histone classes. அதாவது இதில் இரும்பு சத்து அடங்கிய நிறமி பகுதி 4% நிறமற்ற புரதமான ஹிஸ்டோன் வகை குளோபின் மீத பகுதியையும் கொண்டுள்ளது. The iron containing the pigment portion, the heme constitutes only 4%, and the rest of the colorless protein globin belong to the histone classes. அதாவது இதில் இரும்பு சத்து அடங்கிய நிறமி பகுதி 4% நிறமற்ற புரதமான ஹிஸ்டோன் வகை குளோபின் மீதியும் கொண்டுள்ளது. The hemoglobin has a molecular weight 68,000. Hemoglobin has a molecular weight 68,000 Daltons. 68,000 Dalton. அதாவது இவற்றில் the hemoglobin has a molecular weight 68,000 Dalton. அதாவது இவற்றில் ஹீமோகுளோபினுடைய மூலக்கூறு எடை 68,000 டால்டன் ஆகும். This is the important for the 1 mark question. The hemoglobin has a molecular weight of the 68,000 Dalton. அதாவது இவற்றில் ஹீமோகுளோபினுடைய மூலக்கூறு எடை 68,000 டால்டன் ஆகும். And contain the 4 atoms of the ions. The each of which can combine with a molecule of oxygen. இதில் உள்ள 4 இரும்பு அணுக்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறுடன் இணையும் தன்மை உள்ளது. The next one is the methemoglobin, important for the 2 mark question. What is meant by methemoglobin? The methemoglobin, the iron, if the iron components of the heme moieties is the ferric state, then the normal ferrous state is called as the methemoglobin. methemoglobin என்றால் என்ன? ஹீம் பகுதி பொருளான இரும்பு இயல்பான ஃபெரஸ் நிலையில் இல்லாமல் ஃபெரிக் நிலையில் இருந்தால் அதற்கு மெத்ஹீமோகுளோபின் என்று பெயர். இயல்பாக உள்ள இரும்பு, அதாவது ஹீம் பகுதி பொருளான இரும்பு இயல்பான ஃபெரஸ் நிலையில் இல்லாமல் ஃபெரிக் நிலையில் இருந்தால் அதற்கு மெத்ஹீமோகுளோபின் என்று பெயர். If the iron components of the heme moieties in the ferric state, then the normal ferrous state is called as the methemoglobin. Important for the 2 mark question. ஹீம் பகுதி பொருளான இரும்பு இயல்பான ஃபெரஸ் நிலையில் இல்லாமல் ஃபெரிக் நிலையில் இருந்தால் அதற்கு மெத்ஹீமோகுளோபின் என்று பெயர். Okay, then the methemoglobin does not bind to oxygen. ஆனால் மெத்ஹீமோகுளோபின் ஆக்சிஜனுடன் இணைவது இல்லை. Normally the RBC contain the less than 1% of methemoglobin. Normally RBC contain less than 1% of methemoglobin. சிவப்பு இந்த இரத்த சிவப்பணுக்களில் எண்ணிக்கையில் 1 விழுக்காட்டிற்கும் குறைவாகவே மெத்ஹீமோகுளோபின்கள் உள்ளன. This is the important for this. The next we can go to that. Next we can go to the transport of gases. வாயுக்கள் கடத்தப்படுதல். The first one is the transport of oxygen. கடத்தப்படுதல். The molecular oxygen is carried
in blood two ways. The bound to the hemoglobin within the red blood cells and dissolved in the plasma. The hemoglobin within the red blood cells and dissolved in the plasma. அதாவது இரத்த சிவப்பணுவில் ஹீமோகுளோபினோடு இணைந்த நிலை மற்றும் பிளாஸ்மாவில் கரைந்த நிலை ஆகிய இரு வழிகளில் ஆக்சிஜன் மூலக்கூறுகள் இரத்தத்தின் வழியே கடத்தப்படுகின்றன. Molecular oxygen is carried in the blood have the two ways. What are the two ways of this? The molecular oxygen is carried in the blood. The two ways, the bound in the hemoglobin within the red blood cells and dissolved in the plasma. Within the blood, red blood cells, within the hemoglobin within the red blood cells and dissolved in plasma have the two ways of the molecular oxygen is carried in blood. Carried in blood. அதாவது இரத்த சிவப்பணுவில் ஹீமோகுளோபினோடு இணைந்த நிலை மற்றும் பிளாஸ்மாவில் கரைந்த நிலை ஆகிய இரு வழிகளில் ஆக்சிஜன் மூலக்கூறுகள் இரத்தத்தின் வழியே கடத்தப்படுகின்றன. ஆக்சிஜன் மூலக்கூறுகள் இரத்தத்தின் வழியே கடத்தப்படுவதற்கு இரு வழிகள். அவை இரத்த சிவப்பணுவில் ஹீமோகுளோபினோடு இணைந்த நிலை மற்றும் பிளாஸ்மாவில் கரைந்த நிலை ஆகிய இரு வழிகளில் ஆக்சிஜன் மூலக்கூறுகள் இரத்தத்தின் வழியே கடத்தப்படுகின்றன. ஓகே, the first one, then the oxygen is the poorly soluble in water. ஆக்சிஜன், அதாவது ஆக்சிஜனுடைய கரைதிறன் மிகவும் குறைவு. ஆக்சிஜன் இஸ் த poorly soluble in water. ஆக்சிஜன் கரைதிறன் மிகவும் குறைவு நீரில். So only 3% of the oxygen is the transported in the dissolved form. The 97% of the oxygen bind to this the hemoglobin in a reversible manner to form the oxyhemoglobin. oxyhemoglobin, அதாவது ஆக்சிஜனுடைய கரைதிறன் மிகவும் குறைவு என்பதால் சுமார் 3% ஆக்சிஜன் மட்டுமே கரைந்த நிலையில் கடத்தப்படுகிறது. மீதி 97% ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோடு எளிதில் பிரியும் வகையில் பிணைக்கப்பட்டு ஆக்சிஹீமோகுளோபின் HbO2 ஆக்சிஹீமோகுளோபின் வடிவில் கடத்தப்படுகிறது. ஆக்சிஹீமோகுளோபின் வடிவில் கடத்தப்படுகிறது. The molecular oxygen is carried the two ways. One is the hemoglobin bound to the hemoglobin within the red blood cells. Another one is the dissolved in the plasma. Okay. So the 3% of the oxygen is the transport in the dissolved form. Remain the 97% of the oxygen bind to the hemoglobin in a reversible manner to form the oxyhemoglobin. இந்த இரண்டு வழிகளில் ஒரு வழி பார்த்தீங்கன்னா இரத்த சிவப்பணுவின் ஹீமோகுளோபினோட இணைந்த நிலை, மற்றொரு நிலை பிளாஸ்மாவில் கரைந்த நிலை. இந்த இரு வழிகளில் ஆக்சிஜன் மூலக்கூறுகள் இரத்தத்தின் வழியே கடத்தப்படுகின்றன. அதில் ஒன்று 3% ஆக்சிஜன் மட்டுமே கரைந்த நிலையில் கடத்தப்படுகிறது. மீதி 97% ஹீமோகுளோபினோடு எளிதில் பிரியும் வகையில் பிணைக்கப்பட்டு ஆக்சிஹீமோகுளோபின் வடிவத்தில் HbO2 ஆக்சிஹீமோகுளோபின் வடிவத்தில் கடத்தப்படுகிறது. ஓகே, then the rate at the hemoglobin, the rate at which hemoglobin bind the oxygen is regulated by the partial pressure of oxygen. இந்த இணைப்பின் வேக விகிதத்தை ஆக்சிஜனின் பகுதி அழுத்தம் ஒழுங்குபடுத்துகிறது. Regulated by the partial pressure of oxygen. Important by the 1 mark question. The rate at which a hemoglobin bind with the oxygen is regulated by the partial pressure of oxygen. இந்த பிணைப்பின் வேக விகிதத்தை ஆக்சிஜனின் பகுதி அழுத்தம் ஒழுங்குபடுத்துகிறது. ரெகுலேட்டட்னா ஒழுங்குபடுத்துகிறது. The each hemoglobin carries the maximum of 4 molecules of oxygen. 4 molecules of oxygen.
அதாவது ஒவ்வொரு ஹீமோகுளோபின் மூலக்கூறும் அதிகபட்சம் 4 ஆக்சிஜன் மூலக்கூறுகளை ஏற்கின்றன. 4 ஆக்சிஜன் மூலக்கூறுகளை ஏற்கின்றன. The each hemoglobin carried the maximum 4 molecules of oxygen. Then in the alveoli the high PO2 in alveoli காற்று நுண்ணறையில் in alveoli the high PO2 low PCO2 partial pressure low temperature and less hydrogen concentration favor the formation of oxyhemoglobin. How to formation of oxyhemoglobin in alveoli? In alveoli, high partial pressure of oxygen, low partial pressure of carbon dioxide, low temperature and less hydrogen concentration. This is the favor of formation of this the oxyhemoglobin. This is the important for the 2 mark question. அதாவது ஆக்சிஹீமோகுளோபின் உருவாவதற்கான சாதக சூழ்நிலை யாது? காற்று நுண்ணறைகளில் ஆக்சிஹீமோகுளோபின் உருவாவதற்கான சாதக சூழல், அதாவது காற்று நுண்ணறைகளில் எவ்வாறு இருக்க வேண்டும்? அதிக ஆக்சிஜன் பகுதி அழுத்தம், ஹை லெவல் ஆஃப் பார்சியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன், அதிக ஆக்சிஜன் பகுதி அழுத்தம், குறைவான கார்பன் டை ஆக்சைடு பகுதி அழுத்தம், லோ PCO2, குறைவான வெப்பநிலை லோ டெம்பரேச்சர் மற்றும் குறைவான ஹைட்ரஜன் அயனி அடர்த்தி லெஸ் ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் ஆகியன ஆக்சிஹீமோகுளோபின் உருவாவதற்கான சாதக சூழ்நிலையாக காற்று நுண்ணறைகளில் காணப்படுகிறது. These are all the favor formation of the oxyhemoglobin in alveoli. In the alveoli. Then whereas in the tissues the low PO2, high PCO2, high concentration of hydrogen and high temperature the favor the dissociation of oxygen from the oxyhemoglobin. அதே நேரத்தில் திசுக்களில் உள்ள குறைவான ஆக்சிஜன் பகுதி அழுத்தம், அதிக கார்பன் டை ஆக்சைடு பகுதி அழுத்தம், அதிக ஹைட்ரஜன் அயனி அடர்த்தி, அதிக வெப்பம் ஆகியவை ஆக்சிஹீமோகுளோபினிலிருந்து ஆக்சிஜன் பிரிவதற்கு சாதகமான சூழ்நிலையாகும். டிஸ்அசோசியேஷன் பிரிவதற்கு ஆகியவை ஆக்சிஹீமோகுளோபினிலிருந்து ஆக்சிஜன் பிரிவதற்கு சாதகமான சூழ்நிலையாகும். Whereas in the tissues the low PO2, high PCO2, high hydrogen and high temperature favor the dissociation of oxygen from oxyhemoglobin. திசுக்களில் உள்ள குறைவான ஆக்சிஜன் பகுதி அழுத்தம், அதிக கார்பன் டை ஆக்சைடு பகுதி அழுத்தம், அதிக ஹைட்ரஜன் அயனி அடர்த்தி மற்றும் அதிக வெப்பம் ஆகியவை ஆக்சிஹீமோகுளோபினிலிருந்து ஆக்சிஜன் பிரிவதற்கான சாதகமான சூழ்நிலையாகும். This is the important for this. So in this the sigmoid curve எங்க திசுக்களில், அப்ப திசுக்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வேரஸ் த டிஷ்யூஸ்ல டிஸ்அசோசியேஷன் நடக்குது. அப்ப டிஸ்அசோசியேஷன் நடக்கிறதுக்கு லோ PO2, ஹை PCO2, ஹை ஹைட்ரஜன் அண்ட் ஹை டெம்பரேச்சர், இதெல்லாம் டிசுக்கள்ல டிசோசியேஷன் ஆக்சிஹீமோகுளோபினிலிருந்து ஆக்சிஜன் பிரிவதற்கு எங்க திசுக்கள்ல. அதே அல்வியோலையில் பார்த்தீங்கன்னா ஹை ஆக்சிஜன், லோ கார்பன் டை ஆக்சைடு, லோ டெம்பரேச்சர், லெஸ் ஹைட்ரஜன், இதெல்லாம் ஆக்சிஹீமோகுளோபின் ஃபார்மேஷனுக்கு எங்க அல்வியோலையில் காற்று நுண்ணுரையில் ஆக்சிஹீமோகுளோபின் உருவாவதற்கு அதிக ஆக்சிஜன், குறைவான கார்பன் டை ஆக்சைடு பகுதி, அதிக ஆக்சிஜன் பகுதி அழுத்தம், குறைவான கார்பன் டை ஆக்சைடு பகுதி அழுத்தம், குறைவான வெப்பநிலை, குறைவான ஹைட்ரஜன், இது ஆக்சிஹீமோகுளோபின் உருவாவதற்கான சாதகமான சூழ்நிலை காற்று நுண்ணறைகளில். ஸோ திஸ் இஸ் த டூ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டிஃப்ரென்சியேஷன். formation of oxyhemoglobin
and dissociation of the oxyhemoglobin. அதாவது ஆக்சிஹீமோகுளோபின் உருவாவதற்கும் அதே மாதிரி ஆக்சிஹீமோகுளோபினிலிருந்து ஆக்சிஜன் பிரிவதற்கும் உள்ள வேறுபாடு. This is the differentiate. Then the sigmoid curve. What is meant by oxyhemoglobin dissociation curve? This is the important for the 2 mark question. Oxyhemoglobin dissociation curve. A sigmoid curve S-shaped is the obtained when the percentage saturation of hemoglobin with oxygen is the plotted against the PO2. Against the PO2. In this the curve is called as the oxyhemoglobin dissociated curve. அதாவது ஆக்சிஹீமோகுளோபின் பிரிகை வளைவு என்றால் என்ன? டிஸ்அசோசியேஷன் பிரிகை வளைவு, கர்வு வளைவு. ஆக்சிஹீமோகுளோபின் பிரிகை வளைவு என்றால் என்ன? ஆக்சிஜன் பகுதி அழுத்தத்திற்கு எதிராக ஹீமோகுளோபினில் உள்ள ஆக்சிஜனுடான செறிவு வெளிக்காட்டை வரைபடத்தில் வரையும் போது எஸ் வடிவ சிக்மாய்டு வளைகோடு கிடைக்கிறது. எஸ் வடிவ சிக்மாய்டு வளைகோடு கிடைக்கிறது. இவ்விளைவிற்கு ஆக்சிஹீமோகுளோபின் பிரிகை வளைவு என்று அழைக்கப்படுகிறது. Now come to this the diagram. This is the oxygen dissociated curve. அதாவது ஆக்சிஜன் பிரிகை வளைவு, ஆக்சிஜன் dissociated curve, ஆக்சிஜன் பிரிகை வளைவு. This is the partial pressure of oxygen. ஆக்சிஜன் பகுதி அழுத்தம் mmHg மில்லிமீட்டர் பாதரசம். இது பர்சன்டேஜஸ் ஆஃப் சேச்சுரேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் வித் ஆக்சிஜன். ஹீமோகுளோபினில் ஆக்சிஜன் செறிவு வெளிக்காடு. Now what is meant by oxyhemoglobin dissociation? This is the sigmoid curve, S-shaped sigmoid curve. Oxyhemoglobin dissociation curve means the sigmoid curve is obtained when the percentages of saturation hemoglobin, இது percentages of saturation hemoglobin with oxygen is plotted against the PCO2, against the partial pressure oxygen, against the partial pressure oxygen. அதாவது ஆக்சிஜன் பகுதி அழுத்தத்திற்கு எதிரான ஹீமோகுளோபினுடான செறிவு வெளிக்காடு, ஹீமோகுளோபினுடான செறிவு வெளிக்காட்டை வரைபடத்தில் வரையும் பொழுது இது ஆக்சிஜன் பகுதி அழுத்தம், பார்சியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் பகுதி அழுத்தம் எதுக்கு எதிர்ப்பா இருக்கு? ஹீமோகுளோபின் ஆக்சிஜனுடான செறிவு வெளிக்காட்டிற்கு எதிராக உள்ள வரைபடத்தில் வரையும் போது எஸ் வடிவ சிக்மாய்டு கிடைக்கிறது. எஸ் வடிவ சிக்மாய்டு கிடைக்கிறது. இவ்விளைவு ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் பிரிகை விளைவு என்று அழைக்கப்படுகிறது. A sigmoid curve S-shaped is obtained when the percentage the saturation of hemoglobin with oxygen is plotted against, எதுக்கு எதிர்ப்பா இருக்குது? The pressure, the partial pressure of oxygen. இதுக்கு எதிர்ப்பா இருக்கு, இதுக்கு எதிர்ப்பா இருக்கு. Against the partial pressure of oxygen. This curve called as the oxyhemo dissociation is have the S shape. Is have the S-shaped curve. In this the S-shaped curve, this the S-shaped curve has the steep slope for the PO2 value between the 10 to 50 mmHg. இதில் பார்த்தீங்கன்னா 10லிருந்து 10லிருந்து 50 mmHg வரைக்கும் இதனுடைய ஸ்டீப் ஸ்லோப்ஸ்னா செங்குத்தாக காணப்படுகிறது, செங்குத்தாக காணப்படுகின்றது. அதாவது இவற்றில் ஆக்சிஜன் பகுதி அழுத்தம் 50 இந்த 10லிருந்து 50 மில்லிமீட்டர் பாதரசம் அளவில் இருக்கையில் செங்குத்தான ஏற்றமாக காணப்படுகிறது. 10லிருந்து 50
மில்லிமீட்டர் பாதரசம் வரை எப்படி இருக்குதுன்னா செங்குத்தாக இருக்குதுங்கிறான். Then the flattened between this from 70 and 100 mm Hg, 100 mm Hg the flattened. அதன் பிறகு அதன் மேல் இந்த 70 100 மில்லிமீட்டர் பாதரசம் அளவில் ஒரே சீராக தட்டையாக காணப்படுகிறது. ஒரே சீராக தட்டையாகும் இவ்வளைவு காட்டுகிறது. So have this the S shape. So having this the S shape. Then so you have a sigmoid curved S-shaped obtained when the percentage the saturation of hemoglobin with oxygen is the plotted the against the PCO2. In this the curve is known as the oxyhemoglobin dissociation curve. அதாவது ஆக்சிஜன் பகுதி அழுத்தத்திற்கு எதிராக ஹீமோகுளோபினின் ஆக்சிஜனோடான செறிவு விழுக்காட்டை வரைபடத்தில் வரையும் பொழுது எஸ் வடிய சிக்மாய்டு வளைகோடு கிடைக்கிறது. இவ்வளைவிற்கு ஆக்சி ஹீமோகுளோபின் பிரிகை வளைவு என்று பெயர். This S-shaped curve has the steep slope for the PO2 value between 10 and 50 mm Hg and then flattened between the 70 and 100 mm Hg. இவற்றில் ஆக்சிஜன் பகுதி அழுத்தம் 10 to 50 மில்லிமீட்டர் பாதரசம் அளவில் இருக்கையில் செங்குத்தாக ஏற்றமாகவும் அதற்கு மேல் 70 to 100 மில்லிமீட்டர் பாதரசம் அளவில் ஒரே சீராக தட்டையாகவும் இருப்பதை வளைவுகோடு காட்டுகிறது. Under the normal physiological condition, the every 100 ml of oxygenated blood can deliver about the 5 ml of oxygen to the tissues. 5 ml of oxygen to the tissues. இயல்பான உடற்செயலியல் நிகழ்வின் போது ஆக்சிஜன் நிறைந்த ஒவ்வொரு 100 மில்லிலிட்டர் இரத்தமும் சுமார் 5 மில்லிலிட்டர் அளவு ஆக்சிஜனை திசுக்களுக்கு அளிக்கிறது. This is the important for this the oxygen transport of oxygen. This is the important for the transport of oxygen. ஆக்சிஜன் கடத்தப்படுதல் எனப்படுகிறது. The next one is the transport of carbon dioxide. Carbon dioxide கடத்தப்படுதல். The blood transport of carbon dioxide from the tissue cell to the lungs in the 3 ways. செல்களில் நடைபெறும் வளர்ச்சிதை மாற்றத்தினால் வெளிப்படும் கார்பன் டை ஆக்சைடு திசுக்களில் இருந்து நுரையீரலுக்கு பின்வரும் 3 வழிகளில் இரத்தம் கடத்தப்படுகிறது. What are they? What are the 3 stages of this? The blood transport carbon dioxide from the tissue cells to the lungs in the 3 ways. The blood transport CO2 from the tissue cell to the lungs in the 3 ways. செல்களில் நடைபெறும் வளர்ச்சிதை மாற்றத்தால் வெளிப்படும் கார்பன் டை ஆக்சைடை திசுக்களில் இருந்து நுரையீரலுக்கு பின்வரும் 3 வழிகளில் இரத்தம் கடத்துகிறது. The first one is there dissolved in plasma. Plasmaவில் கரைந்த நிலையில். Then second one is there bound to the hemoglobin இணைந்த நிலையில். Then third one is there as bicarbonate ion in plasma. இரத்த பிளாஸ்மாவில் bicarbonate அயனிகளாக. So the 3 ways of them, the blood transport CO2 from the tissue cell to the lungs in the 3 ways. இந்த 3 நிலைகளில் செல்களில் நடைபெறும் வளர்ச்சிதை மாற்றத்தினால் வெளிப்படும் கார்பன் டை ஆக்சைடு திசுக்களில் இருந்து நுரையீரலுக்கு இந்த 3
வழிகளில் ரத்தம் கடத்தப்படுகிறது. பின்வரும் இந்த 3 வழிகளில் ரத்தம் கடத்தப்படுகிறது. First one is they are dissolved in plasma. About the 7 to 10% of the carbon dioxide is transported in a dissolved form in the plasma. Dissolved form in the plasma. அதாவது சுமார் 7 to 10% அளவிலான கார்பன் டை ஆக்சைடு பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் கடத்தப்படுகிறது. பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் கடத்தப்படுகிறது. பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் அதாவது சுமார் 7 to 10% அளவிலான கார்பன் டை ஆக்சைடு 7 to 10% அளவிலான கார்பன் டை ஆக்சைடு பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் கடத்தப்படுகிறது. பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் கடத்தப்படுகிறது. Okay, the first stage, the dissolved in plasma. Dissolved in plasma. அது பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில். About the 7 to 10% of carbon dioxide is the transport in a dissolved form in plasma. Dissolved form in the plasma. பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் சுமார் 7 to 10% அளவிலான கார்பன் டை ஆக்சைடு பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் கடத்தப்படுகிறது. This is the first stage. Then second one, bound to the hemoglobin. ஹீமோகுளோபினுடன் இணைந்த நிலையில், boundனா இணைந்த நிலையில் about the 20 to 25% of dissolved carbon dioxide is the bound and carried in the RBC as the carbaminohemoglobin. Carbaminohemoglobin HbCO2. இரண்டாவது நிலையில் ஹீமோகுளோபினுடன் இணைந்த நிலையில் சுமார் 20 to 25% கரைந்த நிலையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு இரத்த சிவப்பணுக்களுடன் இணைந்து அவற்றால் கார்பமினோஹீமோகுளோபின் HbCO2 கார்பமினோஹீமோகுளோபின் என்னும் கூட்டுப் பொருளாக கடத்தப்படுகிறது. CO2 plus Hb gives the HbCO2 கார்பமினோஹீமோகுளோபின் என்னும் கூட்டுப் பொருளாக கடத்தப்படுகிறது. Then again have this the dissociate மீண்டும் பிரிந்து கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் ஹீமோகுளோபினாக பிரிகிறது. ஒன்று சேர்ந்து கார்பமினோஹீமோகுளோபின் தனித்தனியாக பிரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் ஹீமோகுளோபினாவும் மீண்டும் பிரிகிறது. Then third one is as the bicarbonate ions in plasma. இரத்த பிளாஸ்மாவில் பைகார்பனேட் அயனிகளாக about the 70% of the carbon dioxide is the transport as the bicarbonate ions. இவற்றில் ஏறக்குறைய 70% அளவிலான கார்பன் டை ஆக்சைடு பைகார்பனேட் அயனிகளாக இரத்தத்தின் மூலமாக கடத்தப்படுகிறது. So have there 3 ways. So these are all the 3 ways of the blood transport the carbon dioxide from the tissue cell to the lungs. இவை 3 நிலைகளாக செல்களில் நடைபெறும் வளர்சிதை மாற்றத்தினால் வெளிப்படும் கார்பன் டை ஆக்சைடு திசுக்களில் இருந்து நுரையீரலுக்கு கடத்தப்படுகிறது. This is the influenced by this the pCO2 and the degree of hemoglobin oxygenation. இவற்றில் ஹீமோகுளோபின் மூலம் கார்பமினோஹீமோகுளோபினாக எடுத்துச் செல்லப்படுவதற்கு this is the influenced by this the pCO2 and the degree of hemoglobin. The RBCs that contain the high concentration of the enzyme carbonic anhydrase, whereas the small amount of the carbonic anhydrase is the present in the plasma. அதாவது ஹீமோகுளோபின் மூலம் கார்பமினோஹீமோகுளோபினாக எடுத்து செல்லப்படுவதற்கு கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தமும் ஹீமோகுளோபினுடைய ஆக்சிஜன் ஏற்புத்திறனும் உதவுகின்றன.
அது கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்னும் நொதி இரத்த சிவப்பணுக்களில் அதிகமாகவும் இரத்த பிளாஸ்மாவில் குறைந்தும் காணப்படுகிறது. The carbonic anhydrase, the RBC contain the high concentration of enzyme in the carbonic anhydrase, whereas the small amount of the carbonic anhydrase is the present in the plasma. அதாவது கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்னும் நொதி இரத்த சிவப்பணுக்களில் அதிகமாகவும் இரத்த பிளாஸ்மாவில் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் குறைந்த அளவிலும் காணப்படுகின்றன. At the tissues, the PCO2 is the high due to their catabolism and diffuse into the blood to form the bicarbonate HCO3 bicarbonate and hydrogen ions. அதாவது இவற்றில் in the influence at the tissues, the PCO2 is the high. At the tissues, the PCO2 is the high due to catabolism and diffuse into the blood to form the HCO3 bicarbonate and hydrogen ion. When the CO2 diffuse into the RBCs, it combine with the water to form the carbonic acid H2CO3 catalyzed by the carbonic anhydrase. அதாவது திசுக்களில் சிதைவு மாற்ற நிகழ்ச்சியின் விளைவாக கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தம் அதிகமாக இருப்பதால் இரத்தத்திற்குள் ஊடுருவி பைகார்பனேட் மற்றும் ஹைட்ரஜன் அயனிகளாகிறது. At the tissues, the PCO2 is high due to the catabolism. Catabolism is சிதைவு. This is சிதைவு. And diffuse into the blood to form the bicarbonate HCO3 and hydrogen ions. திசுக்களில் சிதைவு மாற்ற நிகழ்ச்சிகளின் மூலம் விளைவாக உருவாகும் கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தம் அதிகமாக இருப்பதால் PCO2 இரத்தத்தில் ஊடுருவி பைகார்பனேட் HCO3 மற்றும் ஹைட்ரஜன் அயனிகளாகிறது. When the CO2 diffuse into the RBC, it combined with the water forming the carbonic acid H2CO3 catalyzed by the carbonic anhydrase. When CO2 diffuse into RBC, it combines with the water forming carbonic acids H2CO3 catalyzed by the carbonic anhydrase. மேலும் இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களுக்குள் CO2 நுழைந்து அங்கு நீருடன் இணைந்து கார்பானிக் அமிலமாகிறது. இவ்வினைக்கு வினையூக்கியாக கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் செயல்படுகிறது. When the CO2 diffuse into the RBC, it is combined with the water forming the carbonic acid H2CO3 catalyzed by the carbonic anhydrase. வினையூக்கியாக இந்த வினைக்கு வினையூக்கியாக கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் செயல்படுகிறது. கேட்டலைஸ்னா வினையூக்கி. The carbonic acids the unstable and dissociate into the hydrogen and bicarbonate ions. இதில் கார்பானிக் ஆசிட்ஸ் நிலையானது அல்ல, அன்ஸ்டேபிள் நிலையானது அல்ல, and dissociate into hydrogen and bicarbonate ions. ஆதலால் ஹைட்ரஜன் மற்றும் பைகார்பனேட் அயனிகளாக பிரிகிறது. டிசோசியேட்னா பிரிகிறது.
then when the carbonic anhydrase they facilitate the reaction the both direction carbonic anhydrase they facilitate that reaction in the both direction carbonic anhydrase இரு வழிகளிலும் வினைபுரிகிறது carbonic anhydrase they facilitate the reaction the both direction carbonic anhydrase இரு வழிகளிலும் வினைபுரிகிறது இது one mark how the CO2 plus H2O with the help of the carbonic anhydrase is forming this the carbonic acids H2CO3 yeah same way when this the H2CO3 give the carbon the bicarbonate HCO3 plus hydrogen with the help of this the carbonic anhydrase give this the H2CO3 carbonic acids carbonic அமிலமாகவும் மாற்றமடைகிறது so this is the carbonic anhydrase the facilitate the reaction the both direction அதாவது carbonic anhydrase இரு வழிகளிலும் வினைபுரிகிறது அதாவது கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் H2O ரெண்டும் சேர்ந்து கார்பானிக் அன்ஹைட்ரேஸ்னால H2CO3 மாறுது H2CO3ங்கிறது கார்பானிக் ஆசிட்ஸாக உருவாகுது அதே சமயத்தில் பைகார்பனேட் HCO3 ப்ளஸ் ஹைட்ரஜன் இது ரெண்டும் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ்னால சேர்ந்து என்ன ஆகுது H2CO3ஆகவும் மாறும் இல்லைன்னா CO2 H2Oவாகவும் மாறுது CO2 அல்லது H2Oவாகவும் திரும்பி ரிட்டர்னாக மாறுது ஸோ ஹேவிங் திஸ் த கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் த ஃபெசிலிட்டேட் த போத் டைரக்ஷன் அதனால் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் இரு வழிகளில் வினைபுரிகிறது the HCO3 bicarbonate the HCO3 move quickly from the RBC into the plasma whereas they carry to the lungs அதாவது இரத்த சிவப்பணுக்களிலிருந்து விரைந்து பிளாஸ்மாவிற்குள் நுழையும் பைகார்பனேட் அயனிகள் நுரையீரல்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது அது HCO3 move quickly from the RBC into the plasma RBCலிருந்து பிளாஸ்மாவுக்கு உள்ள போகுது where it is the carry to the lungs இரத்த சிவப்பணுக்களிலிருந்து விரைந்து பிளாஸ்மாவிற்கு நுழையும் இந்த பைகார்பனேட் அயனிகள் நுரையீரல்களுக்குள் எடுத்துச் செல்லப்படுகின்றன at the alveolar site where the PCO2 is the low the reaction is the reverse leading to this the formation of CO2 and water அதற்கு ஆப்போசிட்டாக அதாவது எதிர்மறையாக என்னது PCO2 அதாவது பார்சியல் பகுதி அழுத்தம் குறைவாக PCO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடுடைய பகுதி அழுத்தம் குறைவாக உள்ள காற்று நுண்ணறைகளில் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் நொதியானது பின்னோக்கிய வினையாக ரிவர்ஸ் லீடிங் பின்னோக்கு வினையாக பைகார்பனேட் அயனிகளை கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் மாற்றுகிறது அப்போ PCO2 குறைவாக உள்ள காற்று நுண்ணறைகளில் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் நொதியானது பின்னோக்கு வினையாக பைகார்பனேட் அயனிகளை பின்னோக்கு வினையாக பைகார்பனேட் அயனிகளை என்ன மாற்றுது கார்பன் டை ஆக்சைடாகவும் மறுபடியும் CO2 ஆகவும் ப்ளஸ் நீர் H2O ஆகவும் திரும்ப மாற்றுகிறது ஸோ ஹேவிங் திஸ் தேர் டூ ரியாக்ஷன்ஸ் அப்போ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்ன பார்த்தோம் திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்ன பார்த்தோம் when the CO2 diffuse in the RBC
and combine with the water. அப்போ CO2 வாட்டரோட கம்பைன் ஆகுது, combine with the water forming the கார்பானிக் ஆசிட்ஸ். இதுதான் கார்பன் H2CO3 கார்பானிக் ஆசிட்ஸாக மாறுது with the help of the carbonic anhydrase. Catalyze with the help of the carbonic anhydrase. இது first reaction. Carbonic anhydrase CO2 plus H2O என்ன மாறுது, கார்பானிக் ஆசிட்ஸ் H2CO3 மாறுது with the help of the carbonic anhydrase அப்படிங்கிற என்சைம்ஸ்னால. கார்பானிக் anhydrase catalyze with the help of the carbonic anhydrase. இது ஃபர்ஸ்ட். அதாவது இரத்த சிவப்பணுக்களுக்குள் கார்பன் டை ஆக்சைடு நுழைந்து நீருடன் இணைந்து, கார்பன் டை ஆக்சைடு நீருடன் இணைந்து கார்பானிக் அமிலமாக மாறுகிறது. இதற்கு வினையூக்கியாக என்ன செயல்படுது, கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் வினையூக்கியாக செயல்படுகிறது. இது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். அடுத்து ரெண்டாவது ரியாக்ஷன் என்னன்னா, இது செகண்ட் ரியாக்ஷன், ரிவர்ஸில் நடக்குது. ரெண்டாவது ரியாக்ஷன் என்னன்னா, அட் த அல்வியோலார் சைட், அல்வியோலார் சைட்டில், அல்வியோலார் சைட் whereas the PCO2 is the low, PCO2 is the low. அப்போ the reaction reversed leading. அப்போ PCO2 வந்து அல்வியோலார் காற்று நுண்ணுயிரியில் வந்து PCO2 கம்மியாக இருக்கிறப்ப, பகுதி அழுத்தம் கம்மியாக இருக்கிறப்ப, அப்போ என்னது ரிவர்ஸில் நடக்குது, ரிவர்ஸ் லீடிங் பின்னோக்கி நடைபெறுகிறது. அப்போ ரிவர்ஸ் லீடிங்கில் ஃபார்மேஷன் ஆஃப் என்னது, ரிவர்ஸில் நடக்கிறப்ப மறுபடியும் என்ன கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். தஸ் த ட்ராப்டு த, எங்கேருந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது, பைகார்பனேட். thus the carbon dioxide trapped as the bicarbonate, bicarbonate plus hydrogen இருந்து கார்பானிக் அன்ஹைட்ரேஸ்னால மறுபடியும் என்ன கிடைக்குது, CO2 plus water, CO2 plus water at the tissues level, at the tissues level transported to the alveoli and released out to the carbon dioxide, released out the carbon dioxide. அதாவது PCO2 குறைவாக உள்ள காற்று நுண்ணுரைகளில் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் நொதியானது பின்னோக்கி வினையாக பைகார்பனேட் அயனிகளை, இதுதான் பைகார்பனேட் அயனி, பைகார்பனேட் அயனிகளை கார்பன் டை ஆக்சைடாகவும் மறுபடியும் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர், கார்பன் டை ஆக்சைடோ நீராகவும் மாற்றுகிறது. இவ்வாறு திசுக்களில் பெறப்பட்ட கார்பன் டை ஆக்சைடானது பைகார்பனேட்டாக மாற்றப்பட்டு காற்று நுண்ணுரைகளை அடைந்து மறுபடியும் பைகார்பனேட்டு, அதாவது இவ்வாறு திசுக்களில் இருந்து பெறப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு என்னது பைகார்பனேட்டாக மாற்றப்பட்டு காற்று நுண்ணுரைகளை அடைந்து கார்பன் டை ஆக்சைடாக விடுவிக்கப்படுகிறது, கார்பன் டை ஆக்சைடாக விடுவிக்கப்படுகிறது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் என்னது கார்பன் டை ஆக்சைடாக விடுவிக்கப்படுகிறது. இவ்வாறு திசுக்களிலிருந்து பெறப்பட்ட கார்பன் டை ஆக்சைடானது, இது கார்பன் டை ஆக்சைடானது பைகார்பனேட்டாக மாற்றப்பட்டு காற்று நுண்ணுரைகளை அடைந்து மீண்டும் கார்பன் டை ஆக்சைடாக விடுவிக்கப்படுகிறது, மீண்டும் கார்பன் டை ஆக்சைடாக விடுவிக்கப்படுகிறது. Thus the tissue level it the trapped the alveoli, the release the out of the carbon dioxide, release out of the carbon dioxide. The CO2 is the trapped as the HCO3 bicarbonate at the tissue level. It is the trapped to the transported to the alveoli and release the carbon dioxide, finally released out as the carbon dioxide. இறுதியாக இந்த திசுக்களிலிருந்து பெறப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு, இது திசுக்களிலிருந்து பெறப்பட்ட கார்பன் டை ஆக்சைடானது பைகார்பனேட்டாக மாற்றப்பட்டு பின்பு காற்று நுண்ணுரைகளை அடைந்து மீண்டும் கார்பன் டை ஆக்சைடாக விடுவிக்கப்படுகிறது, கார்பன் டை ஆக்சைடாக விடுவிக்கப்படுகிறது.
அந்த HCO3 move quickly from the RBC in the plasma, where is they carried to the lungs. இரத்த சிவப்பணுக்களிலிருந்து விரைந்து பிளாஸ்மாவிற்குள் நுழையும் பைகார்பனேட் அயனிகள் நுரையீரலுக்குள் எடுத்துச் செல்லப்படுகிறது. At the alveolar site where the PCO2 is the low, the reaction is the reverse, leading to this the formation of the CO2 and water. அவ்வாறு PCO2 குறைவாக உள்ள காற்று நுண்ணறைகளில் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் நொதியானது பின்னோக்கி வினையாக பைகார்பனேட் அயனிகளை கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் மாற்றுகிறது. Thus the CO2 is the trapped as the HCO3 at the tissues level. It is transferred to the alveoli and released out as the CO2. இவ்வாறு திசுக்களில் பெறப்பட்ட கார்பன் டை ஆக்சைடானது பைகார்பனேட்டாக மாற்றப்பட்டு காற்று நுண்ணறைகளை அடைந்து மீண்டும் கார்பன் டை ஆக்சைடாக விடுவிக்கப்படுகிறது. The every 100 ml of deoxygenated blood that deliver the 4 ml of the CO2 to the alveoli for elimination. இவ்வாறு ஒவ்வொரு 100 மில்லிலிட்டர் அசுத்த இரத்தமும் சுமார் 4 மில்லிலிட்டர் அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றத்திற்கான காற்று நுண்ணறைகளில் விடுவிக்கப்படுகிறது. 4 மில்லிலிட்டர் அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றத்திற்காக காற்று நுண்ணறைகளில் விடுவிக்கப்படுகிறது. This is the important for this. Now go to the Tamil medium students. வாயு பரிமாற்றம். காற்று நுண்ணறைகளே வாயு பரிமாற்றத்திற்கான முதன்மை சுவாச பரப்பாகும். திசுக்களுக்கும் இரத்தத்திற்கும் இடையே ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகிய எளிய விரவல் முறை மூலம் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. இது வாயு பரிமாற்றம் எனப்படுகிறது. 2 மார்க் கொஸ்டின். இதற்கு ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றின் பகுதி அழுத்த வேறுபாடு காரணமாகிறது. காற்றில் பல வாயுக்கள் கலந்துள்ளன. ஆனால் ஒவ்வொரு வாயுவும் தனிப்பட்ட அளவில் கொடுக்கும் அழுத்தமே வாயுவின் பகுதி அழுத்தம் எனப்படுகிறது. ஆக்சிஜன் பகுதி அழுத்தம் PO2 என்றும் கார்பன் டை ஆக்சைடு பகுதி அழுத்தம் PCO2 என்றும் குறிக்கப்படுகிறது. பகுதி அழுத்த வேறுபாட்டால் காற்று நுண்ணறைகளில் உள்ள ஆக்சிஜன் இரத்தத்திற்கு சென்று பின் திசுக்களை அடைகிறது. அதை போலவே கார்பன் டை ஆக்சைடு திசுக்களில் இருந்து வெளியேற்றப்படுவதற்காக இரத்தத்தின் ஊடாக காற்று நுண்ணறைகளை அடைகிறது. திசுக்களில் கார்பன் டை ஆக்சைடு கரைதிறன் ஆக்சிஜனை விட 20 to 25 மடங்கு அதிகம் என்பதால் கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தம் ஆக்சிஜனை விட அதிகமாகவே இருக்கும். This is the important for the 2 mark question. Then படம். இதே காற்று நுண்ணறை மற்றும் திசுக்களின் இடையே இரத்தத்தின் வழியே ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம். இது உள்ளிழுக்கப்பட்ட காற்று PO2 பகுதி அழுத்தம் 159 மில்லிமீட்டர் Hg. இது PCO2 0.33 mmHg. இது உள்ளிழுக்கப்பட்ட காற்று, அது வளிமண்டலத்திலிருந்து உள்ளிழுக்கப்பட்ட காற்று. இது காற்று நுண்ணறை. காற்று நுண்ணறையில் பார்த்தோம்னா காற்று நுண்ணறையில் PO2
104 mmHg, PCO2 40 mmHg. அப்போ இங்கே ஆக்சிஜன் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறது எங்கே போகுதுன்னா நுரையீரல் காற்று பரிமாற்றம் நடந்து அதுக்கப்புறம் நுரையீரல் சிரைக்கு போகுது. அப்போ ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறதுனால இது சுத்த ரத்தம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இதயத்திலிருந்து இடது ஆரிக்கில் இடது வென்ட்ரிக்கிள் வழியாக எங்கே போகுதுன்னா உடல் தமனிக்கு போகுது. மகா தமனி வழியாக உடலில் பல பாகங்களுக்கு செல்கிறது. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா PO2 95 mmHg, PCO2 பார்த்தீங்கன்னா 40 mmHg. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அதிகமாக தான் இருக்குது. அதனால் இதை சுத்த ரத்தம்னு சொல்கிறோம். இறுதியாக திசுக்களில் உள்ள செல்களுக்கு வாய் பரிமாற்றம் நடைகிறது. அப்போ இங்கே ஆக்சிஜன் உள்ளே போகுது திசுக்களில் உள்ள செல்களுக்கு, அதுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து திசுக்களில் உள்ள செல்களிலிருந்து வெளியேறும் போது இங்கே எப்படி இருக்குதுன்னா ஆக்சிஜன் வந்து 40 mmHgயும் கார்பன் டை ஆக்சைடு PCO2 அந்த 45 mmHgயும் இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் PO2 40 mmHgயும் PCO2 45 mmHg. அப்போ இங்கே கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாக இருக்குது. அப்போ எளிதாக அது வெளியேறி ரத்தத்தில் கலக்குது. அப்படி ரத்தத்தில் கலந்தவுடனே இது அசுத்த ரத்தமாக மாறுது. அப்போ உடல் சிரை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா PO2 40 mmHg, PCO2 45 mmHg. அப்போ ஆக்சிஜனோட கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால இது அசுத்த ரத்தமாகிறது. அப்போ உடலின் கீழ்ப்பகுதியாக இருந்தால் கீழ்பெருஞ்சிரையாகவும் உடல் பகுதியாக இருந்தால் மேற்பெருஞ்சிரை மூலமாக எங்கே வலது ஆரிக்கில் வலது வென்ட்ரிக்கிளுக்கு வருது. அதுக்கப்புறம் நுரையீரல் தமனி வழியாக செல்கிறது. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா PO2 40 mmHg, PCO2 45 mmHg. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை விட கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குது. இறுதியாக எங்கே போகுதுன்னா நுரையீரல் உள்ள காற்று நுண்ணறைக்கு போகுது. அப்படி நுரையீரல் உள்ள காற்று நுண்ணறைக்கு போயிட்டு அங்கே வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது. ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறது. அப்போ வெளியிடுறோம். அப்போ வெளியிடுறப்ப பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். அப்போ வெளியேற்றப்பட்ட காற்றில் பார்த்தீங்கன்னா PO2 120 mmHg, PCO2 27 mmHg. அப்போ இதில் வந்து எதை பார்க்கணும்னா உள்ளிழுக்கப்பட்ட காற்றில் கார்பன் டை ஆக்சைடோட அளவு எவ்வளோ இருக்குது? PCO2 0.3 mmHg. காற்று உள்ளே இழுக்கிறப்ப கார்பன் டை ஆக்சைடு அளவு 0.3 mmHg. ஆனால் வெளியிடுறப்ப கார்பன் டை ஆக்சைடு அளவு எவ்வளோக்கு? 27 mmHg. அப்போ உள்ளிழுக்கிற கார்பன் டை ஆக்சைடு அளவை விட வெளியேற்றும் கார்பன் டை ஆக்சைடை வந்து அளவு அதிகமாக இருக்குது. அப்போ உள்ளிழுக்கிறப்ப ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்குது. வெளியிடுறப்ப கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாக இருக்குது உள்ளிழுக்கிறத விட, ஆக்சிஜன் அளவு கம்மியாக இருக்குது உள்ளிழுக்கிறத விட. ஸோ இதை வச்சு தான் உள்ளிழுக்கப்பட்ட காற்று வெளியேற்றப்பட்ட காற்று அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கார்பன் டை ஆக்சைடு உள்ளிழுக்கிறத விட வெளியிழுக்கிறது அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஆக்சிஜன் உள்ளிழுக்கிறத விட வெளியிழுக்கிறது கம்மியாக இருக்குது. அப்போ இதை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்போ உள்ளிழுக்கிறப்ப ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்குது. வெளியிடுறப்ப கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்குது. உள்ளிழுக்கிற கார்பன் டை ஆக்சைடை விட வெளியேற்றக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குது. அதுமாதிரி உள்ளிழுக்கிற ஆக்சிஜன் அளவை விட வெளியேற்றப்பட்ட ஆக்சிஜன் அளவு கம்மியாக இருக்குது. ரைட். இப்போ இது டேபிளர் காலம். பகுதி அழுத்தம், சுவாச வாயுக்கள் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வளிமண்டல காற்று, வளிமண்டல காற்று சுவாச வாயுக்கள் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. வளிமண்டல காற்றில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் 189, கார்பன் டை ஆக்சைடு 0.3. காற்று நுண்ணறையில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் 104, கார்பன் டை ஆக்சைடு 40. ஆக்சிஜன் அற்ற ரத்தம் அசுத்த ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் 40 தான் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு 45. அதனால தான் இதை அசுத்த ரத்தம்னு சொல்கிறோம். அதே தூய்மை ரத்தம் ஆக்சிஜன் உள்ள ரத்தத்தில் ஆக்சிஜன் 95, கார்பன் டை ஆக்சைடு 40 தான் இருக்குது. அதனால தான் இது சுத்த ரத்தம்னு சொல்கிறோம். அதே திசுக்களில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் 40, கார்பன் டை ஆக்சைடு 45. இதே ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு மில்லிமீட்டர் பாதரசம் பகுதி அழுத்தம் மற்றும் வளிமண்டல வாயுக்களுடன் உள்ள ஒரு ஒப்பீடு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுவாச நிறமிகள். ஹீமோகுளோபின், ஹீமோகுளோபின் இணைவு புரத வகையை சார்ந்ததாகும். இது 1 மார்க் கொஸ்டின். இதில் இரும்பு சத்தடங்கிய
நிறமி 4%, நிறமற்ற புரதமான ஹிஸ்டோன் வகை ஹீமோகுளோபின் மீதியும் கொண்டுள்ளது. ஹீமோகுளோபின் மூலக்கூறு 68,000 டால்டன் ஆகும். 1 மார்க் கொஸ்டின். இதில் உள்ள 4 இரும்பு அணுக்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறுடன் இணையும் தன்மை உள்ளது. அடுத்து மெட் ஹீமோகுளோபின் என்றால் என்ன? 2 மார்க் கொஸ்டின். ஹீம் பகுதி பொருளான இரும்பு இயல்பான ஃபெரஸ் நிலையில் இல்லாமல் ஃபெரிக் நிலையில் இருந்தால் அதற்கு மெட் ஹீமோகுளோபின் என்று பெயர். இதனுடன் ஆக்சிஜன் இணைவதில்லை. பொதுவாக இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையில் 1 விழுக்காட்டிற்கும் குறைவாகவே மெட் ஹீமோகுளோபின் உள்ளன. 1 மார்க் கொஸ்டின். அடுத்து வாயுக்கள் கடத்தப்படுதல். ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சிஜன் கடத்தப்படுதல். இரத்த சிவப்பணுக்களில் ஹீமோகுளோபினுடன் இணைந்த நிலை மற்றும் பிளாஸ்மாவில் கரைந்த நிலை என 2 வழிகளில் ஆக்சிஜன் மூலக்கூறு இரத்தத்தின் வழியே கடத்தப்படுகிறது. அதாவது இரத்த சிவப்பணுக்களில் ஹீமோகுளோபினுடன் இணைந்த நிலை மற்றும் பிளாஸ்மாவில் கரைந்த நிலை ஆகிய 2 வழிகளில் ஆக்சிஜன் மூலக்கூறு இரத்தத்தின் வழியே கடத்தப்படுகிறது. ஆக்சிஜன் கரைதிறன் மிகவும் குறைவு என்பதால் சுமார் 3% ஆக்சிஜன் மட்டுமே இரத்தத்தில் கரைந்த நிலையில் காணப்படுகிறது. மீதி 97% ஆக்சிஜன் ஹீமோகுளோபினுடன் எளிதில் பிரியும் வகையில் பிணைக்கப்பட்டு ஹீமோகுளோபின் HbO2 வடிவத்தில் காணப்படுகிறது. இந்த பிணைப்பின் வேக விதத்தை ஆக்சிஜன் பகுதி அழுத்தம் ஒழுங்குபடுத்துகிறது. ஒவ்வொரு ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் மூலக்கூறும் அதிகபட்சம் 4 ஆக்சிஜன் மூலக்கூறுகளை ஏற்கின்றன. ஆக்சிஜன் பகுதி அழுத்தத்திற்கும் எதிராக ஹீமோகுளோபின் ஆக்சிஜனுடான செறிவு விழுக்காட்டின் வரைபடத்தில் வரையும் பொழுது எஸ் வடிவ சிக்மாய்டு வளைவு கோடு கிடைக்கிறது. அப்போ இது ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம். இது எதுக்கு எதிராக இருக்குதுன்னா ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் செறிவு விழுக்காட்டிற்கு எதிராக காணப்படுகிறது. அப்போ எதிராக வரையும் பொழுது ஆக்சிஜன் பிரிகு வளைவு எஸ் வடிவத்தில் காணப்படுகிறது. அப்போ எஸ் வடிவ சிக்மாய்டு வளைவு கோடு கிடைக்கிறது. இவ்விளைவிற்கு ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் பிரிகை வளைவு என்று பெயர். இந்த ஆக்சிஜன் பகுதி அழுத்தம் 10 - 50 மில்லிமீட்டர் பாதரசம் அளவில் இருக்கையில் செங்குத்தாக ஏற்றமாகவும் 70 - 100 மில்லிமீட்டர் பாதரசம் அளவில் சீரான தட்டையாகவும் இருக்கிறது. 10 - 50 வரைக்கும், இதில் 10 - 50 வரைக்கும் செங்குத்தாக காணப்படுகிறது. அதை 70 - 100 வரைக்கும் தட்டையாக காணப்படுகிறது. அப்போ எஸ் வடிவ சிக்மாய்டு அமைப்பு காணப்படுகிறது. இயல்பான உடற்செயல் நிகழ்வின் போது ஆக்சிஜன் நிறைந்த ஒவ்வொரு 100 மில்லி லிட்டர் இரத்தமும் சுமார் 5 மில்லி லிட்டர் அளவு ஆக்சிஜன் திசுக்களுக்கு அளிக்கிறது. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கடத்துதல். செல்களில் நடைபெறும் வளர்ச்சிதை மாற்றத்தினால் வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடை திசுக்களிலிருந்து நுரையீரலுக்கு பின்வரும் 3 வழிகளில் இரத்தம் கடத்துகிறது. அதெல்லாம் முதல் வழி, பிளாஸ்மாவின் கரைந்த நிலையில் சுமார் 7 - 10% அளவிலான கார்பன் டை ஆக்சைடு பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் கடத்தப்படுகிறது. 7 - 10% அளவிலான கார்பன் டை ஆக்சைடு பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் கடத்தப்படுகிறது. அடுத்து ஹீமோகுளோபின் இணைந்த நிலையில் 20 - சுமார் 25% கரைந்த நிலையில் CO2 இரத்த சிவப்பணுக்களுடன் இணைந்து அவற்றால் கார்பமினோ ஹீமோகுளோபின் HbCO2 கார்பமினோ ஹீமோகுளோபின் என்னும் கூட்டுப்பொருளாக கடத்தப்படுகிறது. அப்போ CO2 + HbCO2 கார்பமினோ ஹீமோகுளோபினாக கடத்துகிறது. அடுத்து இரத்த பிளாஸ்மாவில் பைகார்பனேட் அயனிகளாக ஏறக்குறைய 70% அளவிலான கார்பன் டை ஆக்சைடு பைகார்பனேட் அயனிகளாக இரத்தத்தின் மூலம் கடத்தப்படுகிறது. ஹீமோகுளோபின் மூலம் கார்பமினோ ஹீமோகுளோபினாக எடுத்துச் செல்லப்படுவதற்கு கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தம் ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் ஏற்பு திறனும் உதவுகின்றன. கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்னும் நொதி இரத்த சிவப்பணுக்களில் அதிகமாகவும் பிளாஸ்மாவில் குறைந்த அளவிலும் உள்ளது. திசு சிதைவு மாற்ற நிகழ்ச்சிகளின் விளைவாக உருவாகும் கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தம் அதிகமாக இருப்பதால்
PCO2 இரத்தத்திற்குள் ஊடுருவி பைகார்பனேட் HCO3 மற்றும் ஹைட்ரஜன் அயனிகளாகிறது. இதில் இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களுக்குள் CO2 நுழைந்து அங்கு நீருடன் இணைந்து கார்பானிக் அமிலமாகிறது. இவ்வினைக்கு வினையூக்கியாக கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் செயல்படுகிறது. இவ்வினைக்கு வினையூக்கியாக கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் செயல்படுகிறது. அது CO2 + H2O கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் வினையூக்கியின் மூலமாக என்ன கிடைக்குது? H2CO3 அது கார்பானிக் அமிலமாக மாற்றம் கிடைக்கிறது. அதாவது CO2 + H2O ரெண்டும் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் வினையின் மூலமாக கார்பானிக் அமிலமாகிறது. H2CO3 மாறுகிறது. இதற்கு கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் செயல்படுகிறது, வினையூக்கியாக செயல்படுகிறது. கார்பானிக் அமிலம் நிலையானது அல்ல, ஆதலால் ஹைட்ரஜன் மற்றும் பைகார்பனேட் அயனிகளாக பிரிகிறது. மேலும் கார்பானிக் அமிலம் ஹைட்ரஜனாகவும் கார்பானிக் அமிலமாகவும் ஹைட்ரஜன் மற்றும் பைகார்பனேட்டுகளாக பிரிகிறது. அப்போ இந்த கார்பானிக் அமிலம் நிலையானது அல்ல, அது மீண்டும் பிரிந்து ஹைட்ரஜனாகவும் பைகார்பனேட்டாகவும் பிரியுதுங்கிறாங்க. பிரிகிறது. இரத்த சிவப்பணுக்களிலிருந்து விரைந்து பிளாஸ்மாவிற்கு நுழையும் பைகார்பனேட் அயனிகள் நுரையீரலுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. PCO2 குறைவாக உள்ள காற்று நுண்ணறைகளில் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் நொதியானது பின்னோக்கிய வினையாக பைகார்பனேட் அயனிகளை கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் மாற்றுகிறது. மீண்டும் கார்பன் டை ஆக்சைடு பின்னோக்கி வினையின் மூலமாக இந்த பைகார்பனேட், அதாவது இந்த பின்னோக்கிய வினையின் காரணமாக, அதாவது PCO2 குறைவாக உள்ள காற்று நுண்ணறைகளில் PCO2 கம்மியாக இருக்கும் நுண்ணறைகளில் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் நொதியானது பின்னோக்கிய நிலையில் இந்த பைகார்பனேட்டை என்ன பண்ணுதுன்னா, பைகார்பனேட் அயனிகளை மீண்டும் கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் மாற்றுகிறது. பைகார்பனேட்டுக்கு என்னது? கார்பன் டை ஆக்சைடு நீராகவும் மாற்றுகிறது. இவ்வாறு திசுக்களில் பெறப்பட்ட கார்பன் டை ஆக்சைடானது பைகார்பனேட்டாக மாற்றப்பட்டு மீண்டும் காற்று நுண்ணறைகளை அடைந்து கார்பன் டை ஆக்சைடாக விடுவிக்கப்படுகிறது. பைகார்பனேட் மறுபடியும் என்ன மாறுது? காற்று நுண்ணறைக்கு போயிட்டு கார்பன் டை ஆக்சைடாக விடுவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு 100 மில்லி அசுத்த இரத்தமும் சுமார் 4 மில்லி அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றத்திற்காக காற்று நுண்ணறைகளில் விடுவிக்கப்படுகிறது. அதாவது இந்த கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் இரு வழிகளிலும் வினைபுரிகிறது. ஒன்று CO2 + H2O ரெண்டும் சேர்ந்து கார்பானிக் அமிலமாக மாற்றப்படுகிறது. அந்த கார்பானிக் அமிலம் நிலையானது அல்ல, மீண்டும் அது ஹைட்ரஜனாகவும் பைகார்பனேட்டும் மாற்றப்பட்டு மீண்டும் கார்பானிக் அமிலம் உருவாகலாம், இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டராகவும் உருவாகுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு வாட்டராக உருவாகிறதுல திசுக்களில் இருந்து பெறப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு மீண்டும் என்ன பண்ணுது? பைகார்பனேட்டாக மாற்றப்படுகிறது. அது பைகார்பனேட்டராக மாற்றப்பட்டு அது காற்று நுண்ணறைக்கு போயிட்டு மறுபடியும் கார்பன் டை ஆக்சைடாக மாறுகிறது. மாறி என்ன வருது? கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது. இப்போ ஒவ்வொரு 100 மில்லி அசுத்த இரத்தமும் சுமார் 4 மில்லி அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றத்திற்காக காற்று நுண்ணறைகளில் விடுவிக்கிறது. So this class have this the finish. The next class we can go to the next topic. Thank you.